ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு, 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். மே 14ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே 14ஆம் தேதி பாருங்க புதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் விரைவில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, குரு பகவான் பாருங்க அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் என்னைக்கு ராசியை பார்க்கிறாரோ அன்னிலிருந்து வாழ்க்கையில முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையில எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். அதே போல முக்கியமாக குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய பதவிகள் சேரும். உயர் பதவிகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் இப்படி போய் பிழைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு பகவான் உங்கள் ராசியை விரைவில் பார்க்க இருக்கிறார். இந்த மாதம் தான் பாருங்க ஒரு சில சிரமங்கள் இருக்கும். முக்கியமாக பண வரவில் கொஞ்சம் தடை இருக்கும். அடுத்த மாதத்துலேருந்து பாருங்க உங்களுக்கு சரளமான பணப்புழக்கத்தை கொடுக்கும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம், தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விரைவில் பாருங்க இன்னும் ஒரு மாதத்தில் விழ இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லாங்க. இந்த மாதம் மட்டும்தான் சில சிரமங்கள் இருக்கும். அடுத்த மாதத்துலேருந்து வாழ்க்கையில் பாருங்க படிப்படியாக முன்னேற்றத்தை மகர ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். மேலும் இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்க ராசிக்கு அதிபதியோடு செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 4ஆம் அதிபதிங்க 3ஆம் இடத்துல இருக்கிறார். சொத்துக்கள் ஏதாவது விற்கணும், அதே போல ஏதாவது இடம் வாங்கணும், அதே போல் புதுசாக ஏதாவது பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் மே மாதம் 11ஆம் தேதி வரையும் கவனம் செலுத்தணுங்க மகர ராசிக்காரர்கள். அதே போல் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருப்பது பாருங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மனசில் புது தைரியத்தை கொடுக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, உங்கள் ராசிக்கு அதிபதியோடு செவ்வாய் சேர்ந்திருப்பது வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மேலும் எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்க ராசிக்கு அதிபதி சனியோடு ஸ்பீடு கிரகமான செவ்வாய் சஞ்சாரம் செய்வது. மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். பாருங்க மே மாதம் 11 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும். மேலும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத ஆரம்பத்தில் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 8 குடைவன் 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது பாருங்க உங்களுக்கு பெருசாக முதலீடு பண்ணீங்கன்னா அதில் பாருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிற வரையும். ஏன் அப்படின்னா அவர் 8 குடையவர். அவர் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்க முதலீடு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மே மாதம் ஒரு 15ஆம் தேதி வரையும். இந்த மே மாதம் ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க 8 குடைவன் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மே மாதம் 15 தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும். மே மாதம் 15 தேதிக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க மகர ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்திருக்கிறார் மே 15ஆம் தேதியிலிருந்து. அவர் 8 குடைவருங்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம். அதே போல மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
குரு பகவான் வந்து தனக்காரகன். அவர் 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் குறைவா இருக்கும். ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு பகவான் அவர் மறைவா இருப்பதனால. அதே போல அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது, யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாதுங்க. 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் வருகின்ற பாருங்க அடுத்த மாதத்துல இருந்து, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அதற்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும். இந்த மாதம் மட்டும் பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும் மகர ராசிக்காரர்கள். அதே போல சுக்கிரன் பாருங்க மாத ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அது சிறப்பு, நல்ல திட்டங்கள் போடுவீங்க, எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அதே போல புதன் பகவானும் பாருங்க நல்ல சப்போர்ட்டா இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்தது பாருங்க அவர் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அப்ப மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க மே மாதம் 14 தேதி வரையும் ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா மே 11ஆம் தேதி வரையும் செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருப்பதும், உங்களுக்கு அவர் 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருப்பதும் சின்ன சின்ன தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில சிரமங்களை கொடுக்கும். அதே போல 8க்குடைய சூரியனும் பாருங்க 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் பாருங்க உங்களுக்கு வியாபாரத்தில் சொந்த தொழிலில் பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். வியாபாரத்தில் பெருசாக முதலீடு போடணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் மே மாதம் 15 தேதிக்கு அப்புறம் முதலீடு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த மாதம் தாங்க உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்த மாதம் பாருங்க 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசி என்னைக்கு பார்க்கிறாரோ அன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சுபக்கிரகமான குரு பகவான் உங்க ராசியையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். சில கஷ்டங்கள் முடிவுக்கு வரும், நீண்டகால பிரச்சனைகள்லாம் பாருங்க தீரும். அதே போல 3ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வையிட இருப்பதனால எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றில முடியும். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும், புது வேலை கிடைக்கும், வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் பாருங்க. இந்த மாதம் மட்டும்தான் சில சிரமங்கள், ஜூன் மாசத்திலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 22, 23, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் 3, 4, 5, மே 8, 9, மே 12, 13, 14, மே 19, 20, 21, 22, மே 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.